பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் உண்மையுள்ள தேவன். அவரை பற்றி நம்ம பாடி மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே என்று பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே, உன்னதரே இயேசையா, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே, உன்னதரே இயேசையா, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே, உன்னதரே இயேசையா, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை.
ஆராதனை அவருக்குத்தான், மகிமை அவருக்குத்தான். சங்கீதம் 55:17 நாம் வாசிக்கிறோம், அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலும் வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலும், அந்தி நேரத்திலும் மாலை நேரங்களிலும் மத்தியான நேரங்களிலும் ஆண்டவரை நோக்கி நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி இந்த தாவீது, இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன பிள்ளையை இன்னொரு பிள்ளை அடித்து விட்டதானால் அது முறையிட்டு கொண்டே வருகிறது, பெற்றோரிடத்தில் ஓடி வருகிறது. ஐயோ என்னுடைய அண்ணன் அடித்து விட்டான், அல்லது அக்கா அடித்து விட்டான், தம்பி அடித்து விட்டான் என்று சொல்லி அழுது கொண்டே வந்து முறையிடுகிறது பெற்றோரிடத்தில். உடனே பெற்றோர் அதை விசாரித்து யாரிடத்தில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லி அதை சீர்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்து வருகிற எந்த விதமான உபத்திரவங்களானாலும் வேதனைகளானாலும் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் போய் நாம் முறையிடுகிற போது, நம்முடைய வேதனைகளை நாம் சொல்லுகிற போது அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்பாராம். நம்முடைய ஆண்டவர் அந்த முறையிடுகிற சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், பதில் அளிக்கிறவர் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நியாயாதிபதிகளின் நாட்களில் பாருங்கள், சிசெரா என்ற மனிதன் மூலமாக இஸ்ரவேலர் கொடுமையாய் ஒடுக்கப்பட்டார்கள். அவனிடத்தில் 900 இருப்பு ரதங்கள் இருந்ததாம். அதை வைத்து மக்களை அவன் கொடுமையாய் ஒடுக்கி கொண்டிருந்தான். அவர்கள் கொஞ்சமும் நிமிரக்கூடாத அளவிற்கு மிகுந்த உபத்திரவங்களை, பாடுகளை அனுபவித்த போது கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். ஆண்டவரே எங்களுக்கு இரங்க மாட்டீரா? இந்த உபத்திரவத்தை நாங்கள் எவ்வளவு காலம் கடந்து போக வேண்டும்? இந்த உபத்திரவத்திலிருந்து எப்பொழுது எங்களுக்கு நீர் விடுதலை தரப்போகிறீர்? எப்பொழுது நாங்கள் இதிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியாய் வாழப்போகிறோம் என்றெல்லாம் ஆண்டவரை நோக்கி அவர்கள் என்ன கொடுமை அனுபவித்தார்களோ, என்ன ஒடுக்கப்பட்டார்களோ, என்ன உபத்திரவங்களை சந்தித்தார்களோ அதை அப்படியே போய் முறையிட்டார்கள் கர்த்தரிடத்தில். அந்த முறையிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்பினார். தெபொரா என்ற தீர்க்கதரிசினியை ஆண்டவர் எழுப்பி அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பையும் பெரிய விடுதலையும் கொடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தேவன்தான் இன்றைக்கு நம்முடைய முறையிடுதலை பார்க்கிறார், கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் எந்த வேலையாக இருந்தாலும் நம் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கடந்து போகிற எந்த துயரமான பாதையாக இருந்தாலும் முறையிடுங்கள். ஆண்டவரே, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் என்னுடைய வேதனை, இதெல்லாம் நீங்க மாற்றித்தர இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறீர். என் வேதனையை மாற்ற முடியாதவர் அல்ல, என் கண்ணீருக்கு பதில் கொடுக்க முடியாதவர் அல்ல, உம்மால் எல்லாமே கூடும் என்று சொல்லி நீங்கள் முறையிட்டு பாருங்கள். அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்க இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை, தர்மையான காலை நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை உமை நோக்கி தங்களுடைய சஞ்சலங்களை சொல்லி முறையிட்டு கொண்டிருக்கிறார்களோ நீர் அறிந்திருக்கிறீர். அந்தி சந்தி மத்தியான நேரத்திலும் தியானம் பண்ணி முறையிட்ட சங்கீதக்காரனுடைய குரலை கேட்டவர் இப்பொழுதும் இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் எந்த காரியத்திற்காக உமை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த வேதனை இருக்கிறது, இந்த வியாதி இருக்கிறது, இந்த வறுமை இருக்கிறது, இந்த கடன் பாரம் இருக்கிறது, ஆண்டவர் வேலை இல்லாமல் நான் கஷ்டப்படுகிறேன், திருமணம் தடைப்பட்டு போய் இருக்கிறது, ஆண்டவர் எங்கள் வீட்டில் ஒரே குழப்பம், நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லை, எந்த காரியத்தை சொல்லி முறையிடுகிறார்களோ என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய சத்தத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொருவருடைய ஜெபங்களுக்கும் பதில் வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு கண்ணீரையும் கண்டு அவர்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.